ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 9 இன்ட்ரடக்ஷன் டு C++. இந்த சாப்டரை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம அப்படியே சைட் பை சைடு நம்ம என்ன பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 முடித்தோம். இப்போ வந்து சாப்டர் 9. ஸோ கொஞ்சம் தியரி, கொஞ்சம் ப்ரோக்ராம், ஸோ அதை மாதிரி பார்க்கலாம். ஓகே 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 ஸோ இதான் இன்ட்ரடக்ஷன். ஓகே, C++ இதான் நம்ம படிக்க போகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, அது யார் கண்டுபிடிச்சா? பைசாரி ஸ்ட்ரோஸ்ட்ரப் இப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் இந்த ஒரு லாங்குவேஜை கண்டுபிடிச்சாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பேராடிகம்ஸை சப்போர்ட் பண்ணும். என்ன அர்த்தம்? ப்ரொசீஜர்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை நம்ம ப்ரோக்ராம் லைன்ஸ் இருக்குது. இந்த லைன் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லைன். ஸோ ஒரு ப்ரொசீஜரலாக போகுது, லைன் பை லைனாக ப்ரொசீஜரலாக போகுது. கரெக்டா? கரெக்ட். இப்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னா என்ன? இப்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஆப்பிள் இருக்குது. இப்போது இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன இருக்கும்? ரெட் கலரு. கரெக்டாக? ரெட் கலரு. அப்புறம் டேஸ்ட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, டேஸ்ட் இது ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது எந்த ஆப்பிள் எடுத்தாலும் அது ரெட்டாக தான் இருக்கும், ஸ்வீட்டாக தான் இருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த ப்ரொசீஜர்னும் போது எனக்கு எங்கேயாவது நான் ஆப்பிள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நான் அது ரெட்டாக இருக்குது, அது ஸ்வீட்டாக இருக்குது, அது ரெட்டாக இருக்குது, அது ஸ்வீட்டாக இருக்குது, ரெட்டாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது, நான் வந்து திரும்ப 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 எழுதணும். அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? ஒரு ஜென்ரலாக நான் சொல்கிறேன், ஆப்பிள் எடுத்தாலே அது ரெட்டாக தான் இருக்கும், ஸ்வீட்டாக தான் இருக்கும். அப்போது இதை வந்து நான் ரெஃபர் பண்ணி, ஓகே, இது வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். ஆப்பிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஃபர் பண்ணுறேன். ரெஃபர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரெட்டாக தான் இருக்கும், ஸ்வீட்டாக தான் இருக்கும்ன்றது நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட சொல்கிறது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து கிளாஸு, இது வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, சும்மா ஒரு ஓவராலாக தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ரொசீஜர். ஓகே, இப்போது இதை கண்டுபிடிச்சார்ல, அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு சி வித் கிளாஸஸ்ன்னு தான் நேம் வச்சார். அதுக்கப்புறம் இந்த C++ன்னு யார் பேர் மாற்றினான்னா ரிக் மேஸ்கிட்டி இப்படின்றவர் தான் அதை வந்து நேமாக மாற்றினார். ஓகே, ஏன்னா இது சியோட ஒரு நெக்ஸ்ட் வெர்ஷன். ஸோ அதனால் இந்த ப்ளஸ் ப்ளஸ்ல இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டரில், ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக அப்படியே வச்சுட்டார். ஓகே 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 இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்? கேரக்டர் செட். ஓகே, கேரக்டர் செட்னா என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம் எழுதுகிற யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ். ஓகே, அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, செட் ஆஃப் கேரக்டர்ஸ் யூஸ்டு டு ரைட் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதுகிறோம். ஓகே, அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ், நம்பர்ஸு, ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாம் தான். ஓகே, ஸோ என்னென்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸ். கரெக்டாக? ஏ டு Z, ஸ்மால் ஏ, கேப்ஸ் ஏ எல்லாம் சேர்த்து வரும். அப்புறம் நம்பர்ஸு. கரெக்டாக? நம்பர்ஸ். அதுக்கப்புறமா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகே, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்னென்ன? எக்ஸ்க்ளமேஷன், ஈக்குவல் டு, ப்ளஸ்ஸு, இந்த டைடல் ஆப்ரேஷன் எல்லாமே இருக்கும். நம்பர்ஸ் தெரியும், 0 to 9. ஆல்ஃபபெட்ஸ் ஏ டு செட், ஏ டு செட். ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? blank ஸ்பேசஸ். ஓகே, இப்போ இன்டென்டேஷன் நம்ம பண்ணுவோம்ல, ஸோ டேபு, அதுக்கப்புறமா என்டர் தட்டுறோம்ல, ஸோ நியூ லைன், அது எல்லாமே வந்து blank ஸ்பேசஸ். ஓகே ஓகே இதுக்கப்புறம் நிறையா கீபோர்டு பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்பிங்கும் அலோவ் பண்ணும். தமிழ் டைப்பிங் ஆர் அதர் லாங்குவேஜ் டைப்பிங்கும் அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து யூனிகோட் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம்ல, ஸோ அதர் யூனிகோட் கேரக்டர்ஸ், ஸோ அதுவுமே இதில் வரும். ஓகேயா? இதுதான் வந்து கேரக்டர் செட். ஓகே ஓகே நம்ம இதை வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லெக்சிக்கல் யூனிட். ஓகே, லெக்சிக்கல் யூனிட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஓகே, ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் நிறைய லைன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ ஈக்குவல் டு 9 இப்படி போடுறேன். இல்லை அப்படின்னா சிஇன் சொல்லிட்டு நான் வந்து இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சிஇன் பி என்னென்ன இன்புட்டை வந்து பியில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது? ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம்.
ஓகேயா? இது ஒவ்வொன்னுத்தையும் நம்ம என்ன சொல்றோம்னா, லெக்சிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? இது வந்து அ கல இது என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் அதாவது ஒரு கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ தான் நம்ம லெக்சிக்கல் யூனிட்ன்னு சொல்றோம். கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். இந்த ஆப்பரேட்டர்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் யூனிட். அந்த கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள் அது ஒரு இண்டிவிஜுவல் யூனிட். கான்ஸ்டன்ட் ஒரு இண்டிவிஜுவல் யூனிட். அப்புறம் இந்த ஸ்பெஷல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் யூனிட். இதெல்லாம் சேர்ந்தது தான் லெக்சிக்கல் யூனிட். இதுக்கு நம்ம இன்னொரு பேரும் சொல்லுவோம், டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டோக்கன்ஸ் இருக்கு. ஓகே, 5 இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கீவேர்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் லிட்ரல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபையர்ஸ். ஓகே, கீவேர்ட்ஸ், லிட்ரல்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், பஞ்சுவேட்டர்ஸ். ஓகே, பஞ்சுவேட்டர்ஸ் அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் இருக்கு. ஓகே, ஓகே, இது வரைக்கும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் போதும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த டோக்கன்ஸ் வந்து ஹோலாக அப்படியே பார்த்துடலாம். ஓகே, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.